உங்கள் ஜாதக கட்டத்தில் பாதசாரம் இருக்கும். லக்கணம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, மாந்தின்னு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாந்தி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுன்னு பாருங்க. அதுதான் கரு நின்ற நட்சத்திரம். இந்த கரு நின்ற நட்சத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் கரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு கல்யாணம், எனக்கு தொழில், கல்வி, பணம், பேரு, புகழ், சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாமே கடவுள் எந்த நேரத்தில் எதை கொடுத்தா நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு இறைவனுக்கு தெரியும், நமக்கு மேலே. அப்போ இது ஜாதகத்தில் நம்ம முன்னோருடைய கர்மா தானே. தாயுடைய கருவிலிருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போதே இந்த முடக்கு தோஷம் வந்துடுது. இது தெரியாமல் நம்ம தொழில் பண்ணுவோம், லாஸ் ஆகிடுவோம், அந்த கடனை கட்ட முடியாது. மறுபடியும் தொழில் பண்ணுவோம், லாஸ் ஆகும், கடன் கட்ட முடியாது. அப்போ எப்படியெல்லாம் நம்ம செய்திருக்காங்கன்னு பாருங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது ஜாதகத்தில் 11ஆம் இடம் முடக்கு. 11ஆம் இடம் முடக்கு தோஷம்னா என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் 11ஆம் இடம் முடக்கு தோஷங்கிறது, இந்த ஜாதகத்துக்கு முடக்கு தோஷம்னா எப்படி வந்தது, நம்ம முன்னோர்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முடக்கு தோஷம் என்பது ஜாதகத்தில் பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த முடக்கு தோஷம் ஒரு தந்தையுடைய கருவில் இருந்து தாயுடைய கர்ப்பத்தில் போய்த்தான் ஒரு குழந்தை உருவாகுது. அப்பாவுடைய உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்தை உருவாகும். கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிடும். அதை சூரியன் என்ற நட்சத்திரம் உங்கள் ஜாதக கட்டை எடுங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் பாதசாரம் இருக்கும். லக்கணம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, மாந்தின்னு இருக்கும். இதில் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாந்தி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள். அதுதான் கரு நின்ற நட்சத்திரம். இந்த கரு நின்ற நட்சத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் கரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கரு தோஷம் அப்படின்னா என்ன? இந்த கரு உருவாகும் போதே நம்மளுடைய பிறப்பில் ஆண்டவன் நம்மளுக்கு 120 வருஷத்துக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியுமா? அதை கரெக்டாக கொடுப்பாராம். எனக்கு வீடு வேணும், உனக்கு எந்த வயசில் கிடைக்கும். எனக்கு காடு தோட்டம் வேணும், எந்த வயசில் கிடைக்கும். எனக்கு மனைவி வேணும், எந்த வயசில் கிடைக்கும். எனக்கு குழந்தை வேணும், எந்த வயசில் கிடைக்கும். எனக்கு கல்யாணம், எனக்கு தொழில், கல்வி, பணம், பேரு, புகழ், சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாமே கடவுள் எந்த நேரத்தில் எதை கொடுத்தா நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு இறைவனுக்கு தெரியும், நமக்கு மேலே. அப்போ இது ஜாதகத்தில் நம்ம முன்னோருடைய கர்மா தானே. அந்த முன்னோருடைய கர்மாவிலேருந்து நீங்கள் எப்படி ரிலீஸ் ஆக முடியும்? அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி போவீங்க? உங்கள் பாரம்பரிய சாபம் என்ன ஆகிறது? அப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இந்த கர்மாவை நீங்கள் சுத்தப்படுத்தியாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லையா? அப்போது இந்த 11ஆம் இடம் முடக்குன்னா, ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடம் என்பது ஜாதக கட்டத்தில் லாபஸ்தானம் என்று பொருள். இந்த லாபஸ்தானம்ங்கிறது ஜாதகத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? லக்கணத்துக்கு 11ஆம் இடம் லாபம். அதுவே முடக்கு தோஷமாக இருந்தால் நல்ல தொழில் பண்ணுவார், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்வார். கடைசியில் பார்த்தோம்னா தொழில் கடைசியில் லாபம் வராது. அது கொள்முதல் போட்டதே வர்றது கஷ்டமாக இருக்கும். லாபம் எப்படி வரும்? இதனால தான் அவருக்கு 11ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்கிறவங்க என்ன தொழில் பண்ணாலும் முதலீடு போட்டு செய்வாங்க. கடைசியில் பார்த்தா அந்த முதலீடு என்ன போயிரு கேட்டிங்கன்னா லாபம்ங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போது ஜாதக ரீதியாகவே அந்த கர்மாவிலிருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும் அல்லவா? அப்போ இந்த முடக்கு தோஷங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப கொடுமை. அப்போது தாயுடைய கருவிலிருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போதே இந்த முடக்கு தோஷம் வந்துடுது. இது தெரியாமல் நம்ம தொழில் பண்ணுவோம், லாஸ் ஆகிடுவோம், அந்த கடனை கட்ட முடியாது. மறுபடியும் தொழில் பண்ணுவோம், லாஸ் ஆகும், கடன் கட்ட முடியாது. அப்போ எப்படியெல்லாம் நம்ம செய்திருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த தலைமுறைக்கு இந்த கர்ம வினை நமக்கு இனிமேல் வரக்கூடாதுன்னா முடக்கு தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கோயில் இருக்குது. உங்கள் ஜாதகத்து கட்டத்தை வச்சு உங்களுடைய கர்மவினை தீர்க்கக்கூடிய கோயிலை கண்டுபிடிக்க முடியும். அந்த கோயிலை கண்டுபிடிச்சி இந்த உலகத்தில் பேரும் புகழும் சந்தோஷம் நிம்மதியும் கொடுத்து நல்ல விதமாக வாழ வைக்கலாம். அதுக்கு நம்ம ஜாதகத்தில் இந்த கர்மா ஒன்று தான் நம்மளை தடுக்குது. இதை சரி செய்துட்டோம்னா அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் போயிடுவீங்க.
அப்போ கண்டிப்பாக நம்ம செய்யணும் அல்லவா? உங்கள் முன்னோர்கள் இது வாங்கின ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும் அல்லவா? இதுக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற முடக்கு தோஷம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகும். அதுக்கு நம்ம ஜாதகத்தில் 11ஆம் இடம் தான் முடக்கு. 11 தான் திருப்தி அடையக்கூடிய இடம். அப்படின்னா பாருங்கள், 11 திருப்தி அடையக்கூடிய இடம். அப்போ இந்த 11ஆம் இடம் முடக்கு தோஷம் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகிட்டா நம்ம வாழ்க்கையில் பெரிய அசுர வளர்ச்சிக்கு நம்ம வந்துடலாமா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு அசுர வளர்ச்சிக்கு போகிறக்குண்டான வழிமுறைகள் இருக்குது. நம்ம கர்மா தான் தடுக்குது நம்ம தெரிஞ்சிட்டா நம்ம மனசு விட மாட்டோம்ல. மனசு மட்டும் விட்றாதீங்க, தைரியமாக இருங்க. பிறந்ததே ஜெயிக்கிறதுக்காகத்தான், தோக்குறக்காக அல்ல. உங்களுடைய பிறப்பு அசுர பிறப்பு. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தாயும் ஒரு தந்தையும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த தாயும் தந்தையும் கிடைச்சதுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பெரிய புண்ணியத்தை செய்யுங்க. இந்த வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. தலைமுறையாக ராஜா கோயில் கட்டி வச்சுட்டு போனார். இன்றைக்கி நான் கட்டி வச்சேன் நான் சொல்கிறேன், ராஜா கட்டி வச்சேன்னு தானே சொல்ல முடியும். ஆனால் அவர் எத்தனையோ தர்மங்கள் செஞ்சுருக்கலாம், எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் எல்லாம் போக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? வருங்கால சந்ததிகள் வளரும்போது அவங்களுக்கு கர்ம வினையை தேய்க்கிறக்காக ஆதி காலத்தில் முன்னோர்கள் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பூரா பஞ்சபூத தத்துவத்தை வச்சு கோயில் கட்டிக்கிறாங்க. சாதாரண விஷயமானு சொல்லுங்கள்? பஞ்சபூத தத்துவத்தை வச்சு கோயில் கட்டுறது சாதாரண விஷயமா? நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயத்தினுடைய சக்தியை அந்த சிவலிங்கத்தில் கொண்டு வந்து நேர்கோட்டில் இறக்கியிருக்காங்க. இப்போ கட்டுற கோவில் எல்லாமே பஞ்சபூத தத்துவத்தில் கொண்டு வரது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அது எல்லாமே செய்திருக்காங்க. அன்றைக்கி வந்து எல்லாமே 4000 வருஷம் 3000 வருஷம்னு கல்வெட்டால் எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒரு கோயில் உங்களுடைய கர்மா கோயில் ஒளிஞ்சிருக்குது. அது ஜோசியம் உங்களுடைய ஜாதகத்தில் தானே தெரியும். நீங்கள் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தீங்கன்னு கொண்டு வந்தால் தானே தெரியும். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எதற்காக பிறந்தீர்கள், எதை சாதிக்க போகிறீங்க, எதை அடைய போகிறீங்க, எப்போ நிறைவடைய போகிறீங்க, இதை தெரியணும்னு சொன்னால் உங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கடவுள்கிட்ட இருக்குது. அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழிகாட்டுறதுக்கு இந்த ஜோதிடம் இருக்குது. அப்போ ஜோதிடம் என்பது என்ன? சோதிச்சு திடமாக சொல்லு, அதான் ஜோதிடம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சாதகம் பார்க்க வரேன்னு சொல்கிறீங்க. பாதகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய திசாபுத்திகளை சாதகமாக மாற்றி கொடுப்பதற்கு சாதகம் பார்க்க வர்றீங்க. அது சாதகத்தை மாற்றியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, சாதகமாக்கிறதுக்கு சில கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க. அந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஒரு கோயிலில் போனால் ஒரு விளக்கேற்றணும். என்ன மந்திரம்? முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும், என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கேற்றுங்க. கடவுளுக்கு அந்த ஈஸ்வரன் சிவனே வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அப்போ இதெல்லாம் வந்து முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் மக்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் எதை வேணால் சாதிக்கலாமல்ல. உங்கள் வாழ்க்கையில் பேரும் புகழும் நிம்மதி சந்தோஷம் எங்கேருந்து வரும்? நாம் செய்யக்கூடிய தர்மம் தானம் புண்ணியத்திலேருந்து தான் வரும். தாத்தா சம்பாதிச்ச சொத்து நம்ம அனுபவிக்கிறோம். தாத்தா உலகத்தில் இல்லைங்கிறோம். ஆனால் அவருக்கு போய் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பச்சரிசி மாவும் எள்ளும் வச்சு ஒரு பிண்டம் கொடுக்கலைங்க, பிண்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிண்டம் கொடுத்து திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்தா தானே அந்த ஆத்மா சாந்தி ஆகும். வருஷம் ஆடி மாதம் வருது, மாகாளி வச்சு அமாவாசை வருது, தை மாதம் வருது. அன்றைக்கெல்லாம் முன்னோர்களை எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாள். அன்றைக்கும் கூட ஒரு பச்சரிசி மாவில் ஒரு எள்ளு பிடிச்சு ஒரு காக்காய்க்கு சாப்பாடு வச்சு ஒரு பசுமாட்டுக்கு அகத்துக்கீரை வாழைப்பழம் கொடுக்கறது 1 மணி நேரம் வேலை. இதையும் கூட செய்யாமல் கஷ்டம்னு இங்கே வந்துடுறாங்க. கர்மா அங்கே இருக்குது. இதை போய் தேய்க்கிறதுக்கு கடல் இருக்குது, நதி இருக்குது, கிணறு இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்களில் போய் ஒரு பிராமணரை வச்சு திதி தர்ப்பணம் பிண்டம் கொடுத்துட்டு வந்தால் அந்த ஆத்மா சாந்தி ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்கல்ல. இதையெல்லாம் செய்தால் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கலாம்? ஏன் நம்மளால் வாழ முடியாது? நம்மளே பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நம்மளே கஷ்டம்னு நம்மளே சொல்லிக்கிட்டா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுதான் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னார். நீ ஆசைப்படுற, ஒருத்தர் வீடு வாங்கிட்டாரு, வீடு கட்டிட்டாரு. அவர் எதுக்கால ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்கிறாரு. அவர் போய் ஒரு பெரிய வீடை வாங்கி லோன் வாங்கி இவரை விட அவர் பெருசாக வீடு கட்டிட்டார். அவர்கிட்ட வருமானம் இருக்குது, வீடு கட்டிட்டார். இவர்கிட்ட வருமானம் இல்லை, கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கி வீடு கட்டி இவருக்காக இவர் பலியாயிட்டார். அப்போ கடைசியில் கஷ்டம் என்னால் தாங்க முடியலைங்க.
கஷ்டம் என்னால் தாங்க முடியல, கஷ்டம் தாங்க முடியலன்னு. அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மயில் தோகை விரித்து ஆடுதேன்னு சொல்லி மயில் ஆடுதேன்னு சொல்லி வான்கோழி ஆடிச்சான். மயில் ஆடுற தோகை மயில் ஆடுறதை பார்த்தா அழகாக இருக்கும், வான்கோழி ஆடுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதுபோல் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து எதுலேயுமே சமமாக வாழ முடியும் நம்ம நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் சொன்னால் இவங்க பெத்த தாய் வேற, உன்னை பெத்த தாய் வேற, உங்களுடைய தாத்தா செய்த புண்ணியம் வேற, உங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியங்கள் வேற. மாறி மாறி வர்றதை வச்சு தான் வாழ்வாதாரமே பலமாகும். நாம் ஒரு தேதியில் பிறந்திருப்போம், அதே தேதியில் இன்னொருத்தர் பிறந்திருப்பார். என்னை போல் நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அது எப்படி? அதில் எத்தனை ஆயிரம் சூட்சமங்கள் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி சம்பவங்களுக்கு வரவே வராது. இது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு இனிமேல் தான் இருக்குது. ஜாதகத்தை நீங்களே வீட்டில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய காலம் பிறக்க போகுது. நீங்கள் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போங்க, 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன், A4 சைஸ். இந்த புத்தகம் ஒரு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், ஆன்லைனில் 2 நாள் உங்கள் கையில் இருக்கும். நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே சென்னையில் ஜோசி பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இதுபோக விஸ்வாமித்திர கோயில் பௌர்ணமி மாதம் பௌர்ணமிக்கு விஸ்வாமித்திர கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இந்த விஸ்வாமித்திர கோயிலுக்கு போய் அங்கே விஸ்வாமித்திரகிட்ட உட்காந்து சாமி அபிஷேக பூஜை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வரோம். இந்த மதுரையில் இன்மை தருவார் கோயிலில் மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறோம். எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. முன்னோர்கள் அந்த காலத்தில் தீபம் போட சொல்லி விளக்கேற்ற சொல்லியிருக்கேன். மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோயிலில் மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறக்கும் கடவுளை வழிபாடு பண்ணுறதுக்கும் ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருக்கேன். விருத்தம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கேற்றுங்க, உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் என்று சொல்லி நம்மளுடைய கீழே போயிட்டு இருக்கிற நம்பரு 9361388202 96557555 9655715555 9449951573. இந்த நம்பருக்கெல்லாம் நீங்கள் கீழே கால் பண்ணிங்கன்னா புத்தகம் வேணும்னாலும் டோர் டெலிவரி கொடுக்குறாங்க. ஜோதிடம் பார்க்கணும்னாலும் அப்பாயின்மெண்ட்டு சென்னையிலையா திருப்பூர்லையான ஜோதிடம் பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஸ்வாமித்திர கோயிலுக்கு மாதம் பௌர்ணமிக்கு வர்றதுனாலும் முன்பதிவு செய்து வச்சு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறாங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.